அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்லாருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்லாருளும். எங்கே ராஜா சாரோனின் ரோஜா தந்தாட போதும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு பலவீனத்திலும் பலம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9. நாம் பொதுவாக எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கவே விரும்புவது உண்டு. நமது ஜெபங்களும் பல வேளைகளிலும் ஆசீர்வாதங்களையும் நிறைவுகளையும் பூரணமான வாழ்வையும் ஒட்டியதாகவே அமைந்து விடுவதும் உண்டு. இன்றைய தியான பகுதியில் பவுலின் ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுக்கும் பதிலானது சற்றே வித்தியாசமானதாகவும் நமது சிந்தனையை தூண்டுவதாகவும் அமைந்துள்ளது. தனது சரீரத்தில் உள்ள ஒரு முள்ளை எடுத்து போடும்படியாக 3 தடவைகள் வேண்டிக் கொண்டதாக பவுல் குறிப்பிடுகிறார். முள் என்று பவுல் இங்கு குறிப்பிடுவது ஒரு வியாதியாக இருக்கலாம், சரீரத்தின் ஒரு பலவீனமாக இருக்கலாம், அல்லது அவருக்கு இருந்த வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையையும் குறிக்கலாம். அது என்னவென்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. எனினும் முள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் அது அவரை மிகவும் வேதனைப்படுத்திய ஒரு காரியம் என்பது நமக்கு புலனாகிறது. பவுலினுடைய இந்த வேண்டுதல் கேட்கப்படவில்லை என்று சிலர் குறிப்பிடுவதுண்டு. ஆனால் பவுலின் வேண்டுதல் நிச்சயமாக கேட்கப்பட்டது. அதற்கு தேவன் உகந்த பதிலையும் கொடுத்தார் என்பதே உண்மை. உன்னை வேதனைப்படுத்தும் முள்ளை எடுத்து போடவில்லை, ஆனால் அந்த முள்ளினால் தாக்கப்பட்டு நீ பலவீனப்படும் வேளைகளிலெல்லாம் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்பதே தேவனின் பதிலாக அமைந்தது. தேவ பிள்ளையே, நமது வாழ்விலும் பல்வேறுபட்ட முள்ளுகளினால் தாக்கப்பட்டவர்களாய் நாம் போராடி கொண்டிருக்கிறோமா? எத்தனையோ தடவைகள் ஜெபித்தும் பதிலில்லையே என்று தடுமாறுகிறோமா? நமது பலவீனத்தில் நமக்கு பலமாக நம்மை தாங்கவும், நமது இயலாமையிலே நமக்கு பக்க பலமாக இருக்கவும், நமது குறைவுகளிலே நிறைவாக நம்மோடு கூட வரவும் ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். நமது இயலாமையிலும் மற்றும் எல்லா நிலைமைகளிலும் தேவனை நோக்கி பார்ப்போம். நமது பலவீனத்தால் நாம் விழுந்து போய் மேல் எழும்புவதற்காக கரம் நீட்டி நிற்கும் வேளைகளிலெல்லாம் தமது அன்பு கரத்தை நம்மை நோக்கி நீட்ட நமது தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். நமது பலவீனமான நிலைமைகளையும் பலமாக மாற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து நமது ஓட்டத்தை உற்சாகத்தோடே ஓடக்கடவோம். உனது பலவீனத்தில் எனது பலம் பூரணமாய் விளங்கும் என்ற ஆண்டவர் சொன்ன வார்த்தையானது நம் ஒவ்வொரு விசுவாசிகளின் காதிலும் தொனித்து கொண்டிருக்க வேண்டும். ஜெபம் செய்வோமா? என் பலவீனத்தில் உமது பலத்தை தந்து தொடர்ந்து பலமுள்ளவனாய் ஓட அருள்தாரும் என் அன்பின் ஆண்டவரே. ஆமேன்.